ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்பயாச்சும் ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கலாம். அந்த எலும்பு முறிவ நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ரேஷன் பண்ணி அந்த பிளேட்ட வச்சு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணி, அந்த பிளேட்ட நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி இவ்ளோ வலிகள, கஷ்டத்த நம்ம வந்து அனுபவிச்சிருப்போம். ஆனா, இப்போ விஞ்ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பச கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பச வச்சு எவ்ளோ பெரிய எலும்பு முறிவு ஏற்பட்டாலுமே, அத ஈஸியா ஒட்டிடலாம். இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச வச்சு 3 நிமிஷத்திலேயே இந்த எலும்ப ஒட்டிறலாம். சரியா? அப்படி எந்த நாட்டு இந்த பசைய கண்டுபிடிச்சாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த பசி எந்த நாடு கண்டுபிடிச்சாங்க? யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசைய சீனா நாடு தான் கண்டுபிடிச்சு. யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜெ ஜெஜியாங் மாகாணத்தில உள்ள சர்ரன் ரன்ஷா மருத்துவமனையில உள்ள ஆர்த்தோபெடிக்ஸ் துறை துணைத் தலைவர் லின் ஷியாம் பெங் தலைமையிலான ஆராய்ச்சி அணி தான் இத வந்து கண்டுபிடிச்சாங்க. சரியா? இது எப்படி அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லின் ஷியான் இக்ஃபெங் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பாலத்துக்கு அடியில கடலும், அந்த கால்வாயும் வந்து சேரும் நம்ம சொல்லுவோம்ல, அந்த இதுல இருக்கும்போது அவர் வந்து கரை பக்கத்துல இருந்திருக்காரு. இருந்துகிட்டு திங்க் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஏதோ ஒரு யோசனையில திங்க் பண்ணியிருக்காரு. அப்ப வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கடல் சிப்பி இருக்குல்ல, அத வந்து பார்த்திருக்கிறாரு. அதோடு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த முத்துக்கள் இருக்கும். அப்ப அவரு யோசிச்சிருக்காரு, இந்த சிப்பி வந்து கடல் தண்ணி, உப்பு நீர்ல வந்து ரொம்ப நேரமா கிடக்குது. ஆனா வந்து அழகா ஒட்டிக்கிடுது. எப்படி இதால முடியுது? நம்ம இத கண்டுபிடிச்சோம்னா, எலும்பு ஒட்டுறது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமே! அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணியிருக்காரு. சரியா? அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, இது இயற்கை சூழ்ந்தது. நம்ம இது இயற்கையா இத பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எலும்புன்னு சொல்லும்போது, அது ரத்தம் வந்து படத்தான் செய்யும். சரியா? இப்படின்னு இருக்கும்போது ஈரப்பதம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி தானே அந்த சிப்பியும் அந்த உப்பு நீர்ல வந்து அதிகமா கிடக்குது. அப்ப நம்ம இத ட்ரை பண்ணுவோம். அப்படிங்கிற மாதிரி அவரு நெனச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம, அவரு என்ன சொல்றாருன்னா, சாதாரண ஒட்டு பிளாஸ்கால நம்ம வந்து ஒட்டி பார்க்கும்போது தண்ணி பட்டாலோ, ரத்தம் பட்டாலோ, எது பட்டாலுமே அது ஒட்டாது. ஏன்னா, உடனே வந்து நகுண்டு வந்துரும். அப்பன்னு சொல்லிட்டு இவரு கொஞ்ச நாளாவே திங்க் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, ஒரு வழியா இயற்கையாட்டு அவர் வந்து கண்டுபிடிச்சுட்டாரு. சரியா? அதாவது இத வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க. ட்ரை பண்றாங்க. எலும்ப வந்து ஒட்டுறலாமா? அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி சாதாரண ஒரு எலும்ப வச்சு ட்ரை பண்றாரு. அது வந்து ஒட்டிக்கிட்டு. சரியா? அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, இத வந்து ட்ரை பண்ணணும்ல. சாதாரண காஞ்சு இருக்கிற எலும்ப வந்து ஒட்டி பார்த்துக்கிட்டு, அது வந்து ஸ்ட்ராங்கா தானே பிடிக்கும். அப்ப இத வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 150 பேத்துக்கு இந்த பசைய பயன்படுத்தி எலும்ப ஒட்ட வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்து தோணும். பசைய வச்சு எலும்ப ஒட்டுறாங்க. இந்த பசை வந்து லைஃப் லாங் அதுல அந்த எலும்புல தானே இருக்கும். அது எப்படி வரும்? மறுபடியும் நம்ம ஆப்பரேஷன் பண்ணி தானே எடுக்க மாதிரி இருக்கும். அது ஒரு பிளாஸ்டிக்கா தானே இருக்கும். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் தோணும். பட் இதுல தான் ஒரு விஷயமே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசை வந்து இயற்கை சூழல் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்றோம். எலும்பு முறிஞ்சிருக்கு ஒருத்தங்களுக்கு. அத வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு சிரஞ்சீவ்ல வச்சு இந்த பசைய செலுத்துவாங்க. சரியா? செலுத்தும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒட்டிக்கிடும். கிட்டத்தட்ட 180 வினாடி. கிட்டத்தட்ட 3 நிமிஷம். 2 டூ 3 நிமிஷம். எவ்ளோ பெரிய எலும்பா இருந்தாலும் ஒட்டிக்கிடும். சரியா? அது ஒட்டிக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணிருவாங்க, ஸ்டிச் பண்ணிருவாங்க. சரியா? அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஆப்ரேஷன் பண்ணி நம்ம வந்து எடுக்கிற மாரி வராது. அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலும்பு ரொம்ப அந்த போன் வந்து 2 பக்கமும் ஸ்ட்ராங்கா ஒட்டுனதுக்கப்புறம், அது ஆட்டோமேட்டிக்கா தானாகவே அது வந்து ரிமூவ் ஆயிரும், கரைஞ்சிரும். அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இனி உங்களுக்கு இன்னொரு கேள்வி தோணலாம். அதாவது இந்த எலும்பு ஒட்டியாச்சு, 3 நிமிஷத்துல ஒட்டியாச்சு. இனி நம்ம வெயிட் தூக்கலாமா? நம்ம வந்து எல்லா வேலையும் செய்யலாமா? டெய்லியும் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாமா? இப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பல கேள்விகள் தோணலாம். பட் இதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலும்பு ஒட்டுனாலுமே நம்ம வந்து ரொம்ப
ஸ்டெயின் பண்ணி வேலை பார்க்கக்கூடாது. அதுக்குள்ள ப்ராசஸிங் ஆட்டும் ஒரு 1 வீக், 2 வீக் வந்து ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். எந்த அளவுக்கு சின்ன எலும்பு முறிவா இருக்கும்போது ஒரு 2 வீக், 1 வீக் ஆகலாம். அதே மாதிரி பெரிய எலும்பு முறிவா இருக்கும்போது ஒரு 2 வீக் ஆகலாம். அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. பட் 3 நிமிஷத்துல எலும்பு ஒட்டிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எலும்பு வந்து ஒட்டும்போது இந்த பசை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 181 கிலோ பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. அந்த ஸ்ட்ராங்ல தான் இந்த பசையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பசையோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன் ஜீரோ ட்ரூ அப்படிங்கிற மாதிரி பெயரும் வச்சிருக்காங்க. பட் இது வந்து எல்லா இடங்கள் வரும்போது வெவ்வேறு இடங்கள் வரும்போது வெவ்வேறு பேர் வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. சரி, இப்போ சீனா ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி உள்ள இது கண்டுபிடிச்சாச்சு. இனி வந்து அந்த எலும்பு முறிவு ஹாஸ்பிட்டல், கிளினிக் அப்படிலாம் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து இது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகபூர்வமா சொல்லியிருக்காங்க. சீனா ஆராய்ச்சி நிறுவனத்துல இருந்து ஒரு போஸ்ட் ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. அதுல என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அத நம்ம பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீன ஆராய்ச்சியாளர் செவ்வாயன்று இரத்தம் நிறைந்த சூழலில் 2 to 3 நிமிடங்களுக்குள் உடைந்த எலும்பு துண்டுகளை பாதுகாப்பாக பிணைக்கும் திறன் கொண்ட தாங்களாகவே உருவாக்கி உலகின் முதல் எலும்பு பசை பொருளை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அதுக்குள்ள டீட்டெயில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிப்பிகளால் ஈர்க்கப்பட்டு 200 கிலோவுக்கும் மேல் அதிகபட்ச ஒட்டுதல் வலிமை கொண்ட இந்த புதிய உயிரியல் பொருள் முழுமையாக மக்கும் தன்மை கொண்டது மற்றும் எலும்பு குணமடையும் போது சுமார் 6 மாதங்களுக்குள் இயற்கையாகவே உறிஞ்சப்படும். பாரம்பரிய நடைமுறைகளில் தேவைப்படும் இரண்டாவது அறுவை சிகிச்சை தேவையை நீக்குகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நார்மலா ஒரு எலும்பு முறிவு அப்படின்னு இருக்கும்போது, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பிளேட் வைப்போம். அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் பிளேட் வைப்போம். அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் அப்புறம் வந்து 1 இயர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, மறுபடியும் அத ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த பிளேட்ட ரிமூவ் பண்ணுவோம். சரியா? ஆனா, இதுக்கு வந்து தேவை கிடையாது. சரியா? அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு, நிரூபணமான பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் கொண்ட 150க்கு மேற்பட்ட நோயாளிகளிடம் ஏற்கனவே பரிசோதிக்கப்பட்ட இது பாரம்பரிய உலக உள்ளமைப்புகளை மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது எலும்பியல் சிகிச்சையில் புரட்சியை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இதை டெஸ்ட் பண்ணி அதிகபூர்வமா தான் வெளியிட்டிருக்காங்க. 1, 2 ஆட்கள் இல்ல. மொத்தம் 150க்கு மேற்பட்ட 180 பேர்னு வச்சுப்போமே, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இதை வந்து அதிகபூர்வமா நாங்க இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வெளியிட்டிருக்காங்க. சரி, என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல அதாவது இப்போ உள்ள டெக்னாலஜி அதிகமா ஸ்பீடா வளர்ந்துகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு விஷயமாட்டும் ஒவ்வொன்னா வந்து ஃபாஸ்ட்டா கண்டுபிடிச்சிட்டு வராங்க. சரியா? அது மட்டும் இல்லாம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நோய்களும் எந்த அளவுக்கு ஈஸியா வந்து குணமாக்க முடியுமோ அந்த அளவு கூட கண்டுபிடிச்சிட்டு வராங்க. அதே மாதிரி தான் இந்த எலும்பு முறிவுனாலுமே எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே எலும்பு முறிவுனாலும் நமக்கு அது ஒரு பெரிய கஷ்டமா வந்து அடையுது. சரியா? அதுக்குமே ஒரு பசைய வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி இருந்தாலும் யோசிச்சு ரொம்ப முடிவெடுத்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பசைய வந்து கண்டுபிடிச்சது ஓகே தான். இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து அதிகமா வந்து தேவைப்படுது. பட் இருந்தாலுமே இது வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்கா வந்து ஆப்ரேஷன் பண்ணா போதுமே, அதுவுமே கைய வச்சு வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன ஊசி இருக்கும்ல, அந்த ஊசிய வச்சு மெதுவா அந்த எலும்பு எந்த இடம் வந்து முறிவு ஏற்பட்டதோ அந்த அதுக்கு மேல வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணா அந்த எலும்ப வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துல ஒட்டிட்டு அப்படின்னு பண்ண முடியும். மறுபடியும் ஸ்டிட்ச் பண்ணிருவாங்க. ஸ்டிட்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து என்னைக்குமே நமக்கு வந்து ஆப்ரேஷனே கிடையாது. ஒரே ஒருக்கா மட்டும் தான் லைட்டா பெயின் இருக்க தான் செய்யும். இருந்தாலுமே இந்த அளவுக்கு டெக்னாலஜி பூர்வமா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத அவங்கள பாராட்டுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். இப்ப இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து சாத்தியமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.